இந்த தை பிறந்ததோ நல் வழி பிறக்க அனைவருக்கும் எங்கள் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹேட்ஸ் யூத் கமிட்டி பெருமையுடன் வழங்கும் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை நாடகம் உன் வாழ்க்கை உன் கையில். இதோ உங்கள் பார்வைக்கு, பார்த்து மகிழ்வோம். நமது கதை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் இயற்பியல் பாடப்பிரிவில், அதாவது பிசிக்ஸ் கிளாஸில் துவங்குகிறது. எப்படி இருக்க? பிசிக்ஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஹாய் கார்த்திக், அது ஏன் நான் கேட்குறேன்? நேற்று நைட் 1 o'clock வரைக்கும் முடிச்சு ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேடா. நீ அந்த மாதிரி சின்சியர் ஸ்டூடெண்ட் இல்லைப்பா. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணினாலும் ஏதாவது மிஸ்டேக் பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த டீச்சர் வேலை. அதுதான் எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம்னு பண்ணலை. சரி வா, சீக்கிரம் போகலாம். ஃபிசிக்ஸ் கிளாஸ் லேட் ஆச்சு. இதோ 1000 வாட் பிரகாசத்தோட வந்து நிற்கிறாங்களே தேவதை மாதிரி, இவங்க தான் மாரல் சுப்புலட்சுமி. நம்ம மாரல் சுப்பு தான் நமக்கு கதையில் இருக்கிற கருத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்க போறாங்க. இந்த 2 சுவாரஸ்யம் மிகுந்த வித்தியாசமான கதாபாத்திரங்களான கார்த்திக் அண்ட் சத்யாவோட வாழ்க்கையை தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். ஹே ராகேஷ், எப்படிடா போச்சு உன்னோட சாக்கர் மேட்ச்? உங்கள் டீம் வின் பண்ணிடுது போல இருக்கு. சூப்பரா போச்சுடா. நான் இருக்கேன்ப்பா, வின் பண்ணிட்டோம்ல. நான் இன்னும் என் ப்ராஜெக்ட் ஃபுல்லா முடிக்கல. நான் ஃபுல் வீக்கெண்ட் உட்காந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டப்பா. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ராகேஷ், ஏன்பா வினோத் 2 கலர் சாக்ஸ் போட்டிருக்க நீ? மேம், இது வினோதம் என்னன்னா இதை மறுபடியும் ஒரு பேரை வித்திருக்கிறேன். சைலன்ஸ். எல்லாரும் உங்களோட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? லேட் சப்மிஷன்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன். சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. அப்புறம் ஃபைனல் வீக்ஸ்ல வந்து கிரேட்ஸ் கேட்டு அழாதீங்க. ஓகே, இப்போ ஐசக் நியூட்டன் பத்தி பேசலாம். அவர் ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு ஆப்பிள் அவர் தலைமையில விழுந்ததால கிராவிட்டி என்கிற புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்சார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நியூட்டன் கிளாஸில் உட்காந்து இருந்தா ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு தெரியுது. அப்படின்னா நாமளும் கிளாஸை விட்டு போய் வெளி உலகத்துக்கு ஆராய்ச்சி பண்ணணும். கரெக்டாக டீச்சர்? ஒன்று திருத்தவே முடியாது. சரி, நியூட்டனை விடுங்க. 20 வருஷம் முன்னாடி இல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போ இங்க நம்ம கிட்ட இருக்கு. அது என்ன சொல்லுங்க பாப்போம்? ஸ்மார்ட் போன்ஸ், லேப்டாப்ஸ், iPads, இன்டர்நெட். குட். வேற என்ன? நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க. மீ சொல்லு ஹரிணி. நான் தான் அந்த முக்கியமான விஷயம். 20 வருஷம் முன்னாடி நான் இந்த உலகத்துல இல்லையே. சைலன்ஸ். ராகேஷ், அங்க பார்த்தது போதும். இங்க கிளாஸ கவனி. சரி, இப்போ லாஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் குவிஸ். கார்த்திக், உன் பேப்பரை ஹைட் பண்ணி எழுது. என்னாச்சுடா? என்ன அப்படி சொல்கிற? இல்லைடா, நானே எப்படி பிளாக் பேப்பர் வச்சு உட்காந்துருந்தேன். இந்த டீச்சர் பேப்பரை ஹைட் பண்ண சொல்றாங்க. தாங்கலடா. எப்படி பண்ணீங்க? சூப்பர், ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏதோ பரவாயில்லை.
ராகேஷ், இவங்க யாரு? மேம், இவங்க தான் என்னோட அம்மா. ஹலோ, என் பேர் ரம்யா, ராகேஷோட பிசிக்ஸ் டீச்சர். ஹாய், குட் டு மீட் யூ மேம். கிளாஸ்ல எப்படி படிக்கிறான் பையன்? எல்லாத்துலேயும் ஓகே தான் ராகேஷ். ஆனா என்ன மேம்? அவன் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் பக்கம் தான் பார்வை கிளாஸ்ல. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சா சொல்லுங்க ப்ளீஸ். இவனோட அப்பாவுக்கும் இதே ப்ராப்ளம் தான். அடா அடா அடா, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்பா போலதான் புள்ளன்னு தெரியுது. இன்னும் நம்ம கதையை ஓட்டுவோம். பசங்க 12வது வகுப்பு வந்துட்டாங்க. எப்படிடா இவ்வளோ இயர்ஸ் ஓடி போச்சு. இந்த ராகேஷ் பையன் ஃபேமிலியோட டெக்ஸஸ் மூவ் பண்ணி போனதுனால அவன் தான் மிஸ்ஸிங் மெட்ரியோ குரூப்ல. கரெக்டா, ராகேஷ்லாம் பெட்டர் பாய் தேடி பஸ் பக்கம் போயிட்டான். காலம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஓடுதுடா. இப்போதான் நீயும் நானும் 8th grade மீட் பண்ணிட்டு மாதிரி இருக்குடா. சரிடா, ஓவர் சென்டிமெண்டலாக ஆகாத. என்ன பிளான்ஸ்டா? சம்மருக்கு ஜாலியாக ட்ரிப் போகலாமா? பார்க்கலாம்டா. எஸ்ஐடி ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்குடா? அதெல்லாம் எவன்டா ப்ரிப்பேர் பண்ணுவான்? என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணினாலும் நல்லா எழுதணும். நல்லா எழுதினாலும் நல்லா ஸ்கோர் வரணும். அப்படியே நல்லா ஸ்கோர் வந்தாலும் நமக்கு தேவையான ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். போடா, எவ்வளோ ஆர்ட்ஸ் இருக்குது இதில். வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீங்க எப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுற? என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு, நாளைக்கே கொண்டு வரேன். ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கோ. ஹாய் கார்த்திக் அண்ட் சத்யா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். ஃபைன் மேம். இதான் உங்க ஃபைனல் இயரிங்க. டைம் ஓடி போயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க 2 பேருமே என்னோட குட் ஸ்கோரிங் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ். கார்த்திக் தான் கொஞ்சம் விளையாட்டு ஜாஸ்தி, பட் போத் ஆஃப் யூ ரியலி கேப்பபிள். ஸோ அதனால தான் இந்த ஆஸ்பயர் ஸ்காலர்ஷிப் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சொல்லுங்க டீச்சர், இந்த ஆஸ்பயர் ஸ்காலர்ஷிப் பத்தி ப்ளீஸ். இந்தாங்க டீடைல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்க ஒரு எஸ்ஏ எழுதி உங்களோட அகாடமிக் ரிப்போர்ட்ஸ் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்க செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபுல் ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ், அதாவது முழு பண உதவி ஃபார் பேச்சுலர்ஸ் டிகிரி எந்த துறையிலும் அவார்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, தவற விடாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. வாவ், கேட்டியாடா? இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடைச்சா இதெல்லாம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்படியே நம்ம அப்ளை பண்ணினாலும் எந்த தில்லுமுள்ளு இல்லாமல் ஃபேராக செலக்ட் பண்ணுவாங்கன்னு என்ன நிச்சயம்? வேஸ்ட். அப்படி சொல்லாத கார்த்திக், இது நமக்கு கிடைச்சா இருக்கு நல்ல வாய்ப்பு. நான் வின் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட் எஃபர்ட் போடல. போடா, ஏதோ பண்ணுடா. உன்னை பற்றி ஒரு கவிதையே எழுதிருக்கு தெரியுமா? என்னடா சொல்லு. உன் ஃபேஸ்
சன் ஃபீஸ்ட். உன் நடை டைகர். உன் குணமோ மில்க் பிக்கீஸ். உன் சிரிப்பு 50-50. உன் சக்தி பார்லேஜி. உன் கேரக்டர் மேரிகோல்டு. நீ என்னடா சொல்ல வர இப்போ? மொத்தத்தில் நீ ஒரு பிஸ்கோத்துடா. இந்த விஷயம் சொன்னா நம்ம பரத் பிஸ்கோத் ஆக்கிட்டாங்கப்பா. ஆனா வாழ்க்கையில நம்ம ஒரே விஷயத்த 2 விதமா அணுகலாம். அது ஒரு பானையில பாதி தண்ணி இருந்தா அது பார்த்து நம்ம பானை பாதி நிறைஞ்சு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அதே பானையை பார்த்து பாதி காலியா எம்டியா இருக்குன்னு சொல்லலாம். அதான் நம்ம சத்யா மாதிரி யோசிக்கலாம், இல்ல கார்த்திக் மாதிரியும் யோசிக்கலாம். நம்ம விருப்பம் தான். பார்ப்போம் கதை எங்க போகுதுன்னு. பயம் கலந்த உற்சாகத்துடன் ஆஸ்பயர் ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் ஹாய், வணக்கம். வாங்க வாங்க, நீங்க தான் சத்யாவா? ஆமா சார், உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டேக் யூ சீட், உட்காருங்க. ஏன் உங்களை இங்க கூப்பிட்டோன்னு தெரியுமா? என்னோட அஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் பற்றி ஏதாவது? கரெக்ட், 100 கணக்கான அப்ளிகேஷன் வந்தது. உங்க அப்ளிகேஷன்ல இருந்தது கட்டுரை, எஸ்ஸே ரொம்ப தனித்துவமா இருந்தது. நன்றி சார், தேங்க்யூ. உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் தன்னம்பிக்கை நல்லா தெரிஞ்சு. அதனால இந்த வருஷத்துக்கு நீங்க தான் எங்களோட அஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அவார்டோட வின்னர். சார், நம்பவே முடியல சார். ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களோட அண்டர் கிராஜுவேட் படிப்புக்கு எந்த துறையில் இருந்தாலும் எங்க ட்ரஸ்ட் முழுமையான பண உதவி, தட் இஸ் ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட் சத்யா. உங்களோட கனவுகளை துரட்டி பிடித்த சத்யா. தேங்க்யூ சார். இந்த உதவியை நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. உன்னால் முடியும் தம்பி, தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி, தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. எமோஷன்ஸ் தாங்கலப்பா. இருந்தாலும் முயன்றால் நடக்காததே கிடையாதுப்பா வாழ்க்கையில. நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்களே, முயற்சி உடையாள் இகழ்ச்சி அடையாள்னு. நம்ம சக்தி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான்.